ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ ஒருத்தங்க ஷேர் பண்ணி, இதை எப்படி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது மேம், கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த சென்டர் பிளேட்டட் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ் வந்து 1 இயர்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேர்ள்ஸுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. சம்மருக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து அந்த சென்டர் பிளேட்டட் டிசைன் வைக்க போகிறேன். பேக் பார்ட் வந்து நார்மலாக நம்ம ஒரு லைன் குர்த்தி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபேப்ரிக்கை வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த அளவு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ வந்து பேட்டர்ன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனில் இருந்து தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஈஸெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எக்ஸாக்டாக என்ன வருதோ அந்த மெஷர்மெண்ட்டோட 2ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 5 இன்ச் வருதுல்ல, அந்த 5 இன்ச்சை வந்து நான் செகண்ட் மார்க் பண்ணல அந்த லைன் மேலே வந்து மார்க் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் ஸ்லீவ் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் இல்லைனா நம்ம இதிலே வந்து ஒரு 1/4 வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை கிராஸ் பீஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 1/4 வந்து சீம் அலவன்ஸ் வந்து இருக்குது. அதனால் நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எந்த அலவன்ஸும் கொடுக்கல. இங்கே வந்து நான் ஷோல்டரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஷோல்டர் வந்து எவ்வளோ வருதோ அது அப்படியே வந்து ஹார்ம் லென்த்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து ஹார்ம் லென்த் இல்லைனா வந்து செஸ்ட் லென்த்துன்னு சொல்லுவோம். நான் அப்படியே அந்த 5 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே இருக்க 5 இன்ச் வந்து இங்கேயும் இருக்கான்னு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும்ல, அதான். கிட்ஸுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கிட்ஸோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 27 வரைக்கும் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 27க்கு மேலே போனால் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து நான் ரவுண்டு டைப் வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணுற போகிறதில்ல, ஸ்லிட் ஓப்பன் வந்து சைடில் கொடுக்க போகிறேன். அதனால் இங்கே வந்து ஷோல்டர்லேருந்து நம்மளோட வேஸ்ட்டு லென்த் எவ்வளோன்னு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளோட ஹிப் லென்த், ஏன்னா அங்கே ஸ்லிட் ஓப்பன் கொடுக்க போகிறோம்ல, நமக்கு வந்து ஹிப் லென்த் வந்து வேணும், அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன மார்க் பண்ணமோ அதை அப்படியே வந்து இந்த சைடும் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வித்தில் போடுற லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும்ல, ஸோ அதனால். இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல வெஸ்ட் லைன், அப்புறம் வந்து ஹிப் லைன், அது 2க்கும் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஈஸ் அலவன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸ் அலவன்ஸ்ன்றது நம்ம கொடுக்குறோம்ல, ட்ரெஸ்க்கு கொடுக்குற லூஸ் வந்து தான் ஈஸ் அலவன்ஸ்னு சொல்லுவோம். சீம் அலவன்ஸ்ன்றது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம்ல எக்ஸ்ட்ரா கிளாத்து, அது வந்து சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். இது 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டாப்போட ஃபுல் லென்த் வந்து 27 இன்ச். அதை மார்க் பண்ணி அந்த லென்த்து கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லென்த்து வந்து நான் மார்க் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன வருதோ அது கூட வந்து 1 இன்ச் வந்து ஈஸ் ஆட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் ஃபார்முலா வந்து என்னென்னா, செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 1 இன்ச் டிவைட் பை 4 பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ண போகிறேன். இங்கே செஸ்ட் ரவுண்ட் வந்து 24 இன்ச் ப்ளஸ் 1 பண்ணால் 25 இன்ச் ஆகுது. 25 டிவைட் பை 4 வந்தால் என்ன வரும்? அதுதான் வந்து 6.25 வருது. அந்த 6.25 வந்து நாங்கள் செஸ்ட் ரவுண்டில் வந்து மார்க் பண்ணுறேன்.
6.25 வந்து எங்கே இருக்குன்னா 6.5 இருக்குல்ல, அது மிடில் வந்து ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், சென்டர் லைன். அதுதான் வந்து 6.25, அதாவது 6/1/4 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் கொடுக்குறேன். நீங்கள் 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச்சு உங்களுக்கு எது வசதியோ அது கொடுத்துக்கோங்க. வெஸ்ட் ரவுண்டும் அதே மாதிரி தான். வெஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1 இன்ச் டிவைட் பை 4 பண்ணால் என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வெஸ்ட் ரவுண்ட் வந்து 20 இன்ச் ப்ளஸ் 1 பண்ணால் 21 இன்ச். இங்கே வெஸ்ட் ரவுண்டு வந்து 5.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை ஆட் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன். இப் ரவுண்டு வந்து 25 இன்ச். 25 ப்ளஸ் 1 26. 26 டிவைட் பை 4 பண்ணால் 6.5 இன்ச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப் ரவுண்டு கிட்ட வந்து 6.5 இன்ச் ப்ளஸ் வந்து நீங்கள் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே ஸ்லிட்டு ஓப்பன் வந்து வைக்க போகிறோம்ல, எனக்கு அது 1 இன்ச் இருந்தால் போதும். அதனால் இங்கே வந்து நான் 1 இன்ச் மட்டும் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்து மார்க் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே ஏ லைன் குர்த்தி வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக வெஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து டைரெக்டாக வந்து கீழே பாட்டம்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்லிட் ஓப்பன் கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹீப் மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் வந்து லைனிங் எல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. சிங்கிளாக தான் வந்து செஸ்ட் நெக் பார்ட்டில் வந்து கிராஸ் பீஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஹார்ம் ரவுண்ட் கிட்ட, அதாவது ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால் ஹார்ம் ரவுண்டுக்கிட்டேயும் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணி ஸ்லிட் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே ஏன் நான் வந்து இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட போகிறதில்ல. ஏன்னா நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன்னா நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதனால் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஹார்ம் ரவுண்ட் அப்புறம் வந்து நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஹார்ம் ரவுண்டுக்கு வந்து நம்ம ஆர்ம் லென்த் மார்க் பண்ணோம்ல, அதில் மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட் கிட்ட வந்து ஹார்ம் ஸ்கேலை வச்சு கர்வ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஹார்ம் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் பாயிண்ட், எக்ஸாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை விட்டு சீம் அலவன்ஸ் கிட்ட போகாத மாதிரி வந்து ஸ்கேலை அலைன் பண்ணி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நெக் வித் வந்து நான் 2.25 இன்ச் வைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக எந்த சீம் அலவன்ஸும் நான் கொடுக்குறதில்ல. அதிலேயே வந்து நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு வந்து 2.5 இன்ச் வந்துடும். ஸோ அது எனக்கு அதுவே போதுன்றதுனால நான் 2.25 மட்டும் தான் வைக்கிறேன். நெக் டெப்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே லே பண்ணி மார்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் வெஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் முக்கியமாக வந்து ஸ்லிட் ஓப்பன் கிட்ட வந்து மறக்காமல் வந்து நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லிட் ஓப்பன் வந்து 2 சைடும் வந்து ஒரே லென்த்தில் வரணும்ல, அதனால். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃபேப்ரிக்கை வந்து சிங்கிள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வந்து மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பிளேட் கொடுக்கணும்ல, அதுக்காக வந்து நான் ஒரு 3 இன்ச்சு தான் வந்து நாங்கள் எடுத்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 இன்ச் இல்லை 4 இன்ச் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த லைனுக்கு பக்கத்தில் வந்து அந்த லைன் எங்கே நம்ம ட்ரா பண்ணோமோ அந்த லைனுக்கு அப்புறமா வந்து பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நமக்கு ப்ளீட் பிடிக்கிறதுக்காக மிடில்ல வந்து லைன் கொடுக்குறோம்ல, ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம்ல, அது மட்டும் தான் இங்கே டிஃப்ரென்ஸ். மற்றபடி பேக் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோமோ அதை அப்படியே தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். இதை அப்படியே வந்து லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நாட்சஸ் கொடுத்தோமோ அங்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்து நாட்சஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னா, நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைனில் இருந்து 2/5 வந்து மார்க் பண்ணிவிட்டு, அங்கேருந்து வந்து கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம இங்கே வந்து வி நெக் தானே பார்த்தோம் பேட்டர்னில். ஸோ அதே வி நெக் தான் வந்து இங்கே ட்ரா பண்ண போகிறோம்.
ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். ஸோ அந்த 3 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம வந்து பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் போட்டுட்டோம்னா, ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் ஃபினிஷிங்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா வரும். இந்த மாரி வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து வீடியோல வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, குட்டி குட்டியா நாட்சஸ் நம்ம குடுக்கணும்ல, அந்த பிளேஸ்க்கான நாட்சஸ் குடுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல, அந்த லைன் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வந்து ஒரு நாட்ச் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நாட்ச் குடுத்துக்கோங்க. ஸ்டார்ட்டிங்கில நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து இந்த நாட்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ப்ளீட்ஸ் புடிச்சிருங்க. சேம் கிராஸ் பீஸ வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்ணலாம்.